பெருநாள் என்று வீடுகளை இடிப்போம் என்று நோட்டீஸ் ஒட்டிய மாபாவிகள். கடும் வெயிலில் அவர்கள் எங்கு செல்வார்கள்? அந்த வீட்டையும் நீங்கள் தான் எடுத்து போடுவீங்களா? இதெல்லாம் மேற்கு வங்கத்தில் நடக்கிற அநியாயம். உடனடியாக புல்டோசர் நோட்டீஸ் ஒட்டுவதற்கு பதிலாக என்ன தவறு என்று அவர்களிடம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சரி, புல்டோசர் வரும். ஈத் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்பு புல்டோசர்கள் தங்கள் வீடுகளை இடித்து தள்ளுவதை கற்பனை செய்து பாருங்கள். பண்டிகை நாளன்று இந்த கடும் வெயிலில் தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாத போது அவர்கள் என்னவெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். கொல்கத்தாவின் டாப்சியாவில் 13 கட்டடங்களில் சட்டவிரோத கட்டுமானத்திற்கான நோட்டீஸில் ஒட்டப்பட்டுள்ளன. 2 நாட்கள் அவகாசம் கொடுத்த பிறகு 27ஆம் தேதி புல்டோசர்கள் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு சனாதனத்தின் பக்கம் வருவாங்கன்ட்டு கற்பனை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இந்த கொடுமைகள், அக்கிரமக்கார ஆட்சிகள் எத்தனை நாளைக்குன்னு நம்ம பார்ப்போம். எல்லா ஒரு சிரமத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை இறைவன் அமைச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இவர்கள் இன்னும் ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாக यहाँ आना चाहिए, बताना चाहिए कि ये गलत है, इसको सही करो, ये पेपर जमा करो, ताकि पेपर लगाना चाहिए कि सब निकलो, बुलडोजर घुसाओ। ये सही तरीका नहीं है। सही तरीका बताइए हम लोग को आगे। मैं यही कहूँगी कि जो सही तरीका है आप आए, बताए, क्या फाइन लगेगा, क्या पेपर देना है, कहाँ सिग्नेचर लगेगा, किसका आधार लगेगा, किसका पैन लगेगा, वो बताए, ना कि अपना बुलडोजर घुसाए, बुलडोजर हटाए। इतनी सारी मिलिट्री क्यों घुसा है? हम लोग को डराने के लिए, हम लोग को डराने के लिए इतना मिलिट्री और पुलिस घुसा हुआ है। बाइक लेके निकल रहे बच्चा का दूध लेने के लिए, रोक रहे, कहाँ जा रहे हो तुम लोग? बेचने वाले बेच के चले गए हैं।